9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து அதை நோட்ஸாக மாற்றிருக்கிறோம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நோட்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்த்துடலாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உள்ளாட்சி அரசாங்கம் உருவான வரலாறை கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் வரத்துக்கு முன்னாடியே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்திருக்கு. அதற்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மௌரியர் காலத்தில் வாழ்ந்த சாணக்கியர் அப்படிங்கிறவர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் உள்ளாட்சி அமைப்பு இருந்ததை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. இது நடந்தது எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வர்றோம். தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது பிற்கால சோழர் காலத்தில் தான் உள்ளாட்சி அரசாங்கம் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இதை பற்றி நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருத்திரமேரூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு குடவோலை முறையை பற்றி விளக்கமாக சொல்லுது. சோழர் காலத்தில் தான் உள்ளாட்சி அரசாங்கம் உச்ச நிலையில் இருந்திருக்கு. இப்படி 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளாட்சி அரசாங்கம் சிறப்பாக இருந்திருக்கு. அது பிறகு படிப்படியாக அப்படியே காணாமல் போயிடுச்சு. இடைக்காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. ஆங்கிலேயர் வரும்போது உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. திரும்ப எப்படி உருவாச்சு அப்படின்னா, 1882 ரிப்பன் பிரபு அப்படிங்கிற ஒரு இந்தியாவுக்கு வராரு. இவர் ஒரு வைஸ்ராய். இவர் தான் உள்ளாட்சி அரசாங்கத்தை இந்தியாவில் மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஸ்டெப் எடுக்கிறாரு. இவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு, உள்ளாட்சி அமைப்புகள் தீர்மானம் அப்படிங்கிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இதனால் ரிப்பன் பிரபுவை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரால் உருவாகிருக்குது? ரிப்பனால் உருவாகிருக்கு. அடுத்து கொஞ்சம் படிப்படியாக டெவலப் ஆகுது. 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாகாணங்களில் தன்னாட்சி அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதாவது மாகாணங்கள் அவங்களே நிர்வாகத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. இந்த சட்டம் 1937 நடைமுறைக்கு வருது. படிப்படியாக இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பும் உருவாக ஆரம்பிக்குது. அடுத்தது விடுதலைக்கு பிறகு வர்றோம். 1947 இந்தியா விடுதலை அடையுது. விடுதலை அடைஞ்ச பிறகு எப்படியெல்லாம் உள்ளாட்சி அமைப்பை இன்னும் வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்திய தலைவர்கள் யோசிக்கிறாங்க. அதுக்காக சில திட்டங்களை போடுறாங்க. 1952 சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வந்தாங்க. 1953 தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் கொண்டு வந்தாங்க. 1957 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள். இந்த திட்டங்களை பார்த்துக்கோங்க, எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, 4 முக்கிய குழுக்கள் அமைச்சு அந்த குழுவை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் உள்ளாட்சி அமைப்பை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அந்த 4 குழு என்னென்னங்கிறத பார்த்துக்கோங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1957 பல்வந்த்ராய் மேத்தா குழு அப்படிங்கிற குழு அமைக்கிறாங்க. என்ன குழு? பல்வந்த்ராய் மேத்தா குழு, ஃபர்ஸ்ட் குழு. இந்த குழு என்ன பரிந்துரை வழங்குதுன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வரணும். அந்த 3 அடுக்கில் கிராம ஊராட்சி இருக்கணும், பஞ்சாயத்து சமிதி இருக்கணும், ஜில்லா பரிஷத் இருக்கணும். இதுதான் அந்த 3. இந்த 3லையும் எப்படி தேர்தல் நடக்கணும்னா, கிராம ஊராட்சியிலையும் பஞ்சாயத்து சமிதியிலையும் நேரடி தேர்தல், ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது மறைமுக தேர்தலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வந்த்ராய் மேத்தா குழு சொல்லிட்டாங்க. அதற்கு அடுத்தது 1977-78 அசோக் மேத்தா குழுங்கிறது அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குதுன்னா, 2 அடுக்கு முறையை கொண்டு வரணும். அதாவது 3 அடுக்கு தேவையில்ல, 2 அடுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்து ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷனை பாருங்கள். அரசியல் கட்சிகள் அனைத்து நிலையிலையும் தேர்தலில் நின்று போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு அடுத்து வந்தது 1985 ஜிபிகே ராவ் குழு. இந்த குழு திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த குழு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் வேறற்ற புற்கள் மாதிரி இருக்குது, வேறு இல்லாத அமைப்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ இதையும் கேட்கலாம். வேறற்ற புற்கள் என்ன சொன்ன குழு எதுன்னு கேட்கலாம், ஜிபிகே ராவ் குழு. அதற்கு அடுத்து 1986 எல்எம் சிங்வி குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவும் சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. இப்படி 4 குழு கொடுத்த ரெக்கமெண்டேஷனை வச்சுக்கிட்டு 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தத்தை 1992 பண்ணுறாங்க. இதன்படி இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பானது உருவாக்கப்படுது. இந்த சட்டத்தின் மூலம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குனாங்க, வயது வந்தோர் வாக்குரிமை கொடுத்தாங்க, கிராம சபைகளை உருவாக்குனாங்க, நேரடி தேர்தல் மூலம் தேர்வு செய்யும் முறையை கொண்டு வந்தாங்க, 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையில் மாநிலங்களில் 2 அடுக்கு முறை கொண்டு வந்தாங்க. அதாவது 2 மில்லியன்னா 20 லட்சம், 20 லட்சத்துக்கும் கீழே இருந்தாங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து, 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே 3 அடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத்துடைய பதவிக்காலம் 5 ஆண்டுங்கிறத முடிவு பண்ணாங்க. ஆட்சியை ஒரு வேளை கலைச்சிட்டாங்கன்னா 6 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே 1992 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் சிறப்பம்சங்கள். அடுத்து இதை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டிலையும்
பஞ்சாயத்து ராஜ் சட்டம் போடப்படுது. தமிழ்நாட்டில் எப்போ போட்டாங்கன்னா 1994 போட்டாங்க. இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 3 அடுக்கு அமைப்பை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ 3 அடுக்கு முறையை உருவாக்கணும், கிராம சபையை உருவாக்கணும், தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும், இடஒதுக்கீடை கொண்டு வரணும், பெண்கள் இடஒதுக்கீடை கொண்டு வரணும், மாவட்ட திட்டக்குழுவை உருவாக்கணும், நிதிக்குழுவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சீர்திருத்தங்களை 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இதன்படி தமிழ்நாட்டில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை உருவாக்கியிருக்கிறாங்க. கிராமப்புறத்தில் 3 இருக்குது, நகர்ப்புறத்தில் 3 இருக்குது. முதல்ல கிராமப்புறத்தை பார்க்குறோம். கிராமப்புறத்தில் என்னென்ன இருக்குதுன்னா, கிராம ஊராட்சி இருக்குது, ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, மாவட்ட ஊராட்சி இருக்குது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்க்குறது கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சினா ஒரு பெரிய கிராமம் இருக்கும் பாருங்க, அந்த கிராமத்தை தனியான ஒரு அழகாக மாற்றிருக்கிறாங்க. அதான் கிராம ஊராட்சி. அந்த கிராம ஊராட்சியில் தலைவர் இருப்பார், வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உள்ளாட்சி அமைப்புனாவே மொத்தமாக பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஸோ பார்த்துக்கோங்க, கிராம ஊராட்சியில் அதாவது தலைவரையும் நம்ம தேர்ந்தெடுப்போம், உறுப்பினர்களையும் நாம் தான் தேர்ந்தெடுப்போம். அடுத்து இந்த கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் கிராம சபை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற 18 வயது நிரம்பி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற எல்லாருமே கிராம சபையில் உறுப்பினராக இருப்பாங்க. இந்த கிராம சபை கூட்டத்தை வருஷத்தில் 6 முறைக்கு கூட்டுவாங்க. 6 முறை கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்தில் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறோம், இனி எதிர்காலத்தில் என்னென்ன பண்ண போகிறோம், வரவு செலவு கணக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி விவாதிப்பாங்க. வருஷத்தில் 6 முறை கூடுவாங்க. என்னென்ன தினம்னு பார்த்துக்கோங்க, இதையும் கேட்பாங்க. ஜனவரி 26ங்கிறது குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். அடுத்து தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக தான் 2 டேட் அறிவிச்சாங்க. நவம்பர் 1 அப்படிங்கிறது உள்ளாட்சி தினம், மார்ச் 22 அப்படிங்கிறது உலக தண்ணீர் தினம். கரண்டில் பார்த்தா 6 நாட்களில் கிராம சபை கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ண ஒருத்தர் வருவார். யார் வருவாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர். இவருக்கு தான் அந்த பவர் இருக்குது. கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் யாருன்னு கேட்டால் மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லணும். அடுத்தது ஊராட்சி ஒன்றியத்துக்கு வர்றோம். ஊராட்சி ஒன்றியம்னா கிராமங்களை சேர்த்தி அதை ஊராட்சி ஒன்றியமாக மாற்றிருப்பாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. உறுப்பினர்களை மட்டும்தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அந்த உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள தலைவர் யார், துணைத் தலைவர் யாருங்கிறத அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நம்ம உறுப்பினரை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம். அடுத்து மாவட்ட ஊராட்சிக்கு வர்றோம். மாவட்ட ஊராட்சினா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஊராட்சி இருக்கும். இதை எப்படி உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாவட்ட ஊராட்சியில் உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அவங்க தலைவரையும் துணைத் தலைவரையும் அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பை பார்க்குறோம். அதாவது சோழர் காலத்தில் சிறப்பாக இருந்தது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டுங்கிற ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு குடவோலை முறையை பற்றி டீட்டெயிலாக சொல்லுது. அப்பயே தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு உருவாயிருச்சு. அதற்கு பிறகு விடுதலைக்கு பிறகு நிறைய சட்டங்களை போட்டிருக்காங்க பாருங்கள். 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம், 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறதையும், அதே ஆண்டில் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம்ங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. இது ரெண்டுமே ஒரே ஆண்டு தான். ஸோ இந்த சட்டங்களை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது காந்தியை சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடைய ஆன்மா கிராமங்களில் வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் கிராம குடியரசு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கணுங்கிற கனவை கண்டவரும் காந்தியடிகள் தான். அடுத்தது நகர்ப்புற உள்ளாட்சிக்கு போகிறோம். நகர்ப்புறத்துலேயும் 3 உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பேரூராட்சி அப்படின்னா 10,000 பேருக்கு மேலே ஒரு இடத்துல வாழ்கிறாங்கன்னா அந்த இடத்த பேரூராட்சி அறிவிப்பாங்க. பேரூராட்சியுடைய தலைவர், உறுப்பினர்கள் எல்லாரையுமே நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். இந்த பேரூராட்சி பகுதியில் நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்னா, செயல் அலுவலர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, ஈஓன்னு சொல்லுவாங்க. அவர் தான் பேரூராட்சியுடைய நிர்வாகத்தை கவனிப்பார். அடுத்து நகராட்சிக்கு போகிறோம். நகராட்சின்னா 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்கன்னா அதை தான் நகராட்சி அறிவிப்பாங்க. நகராட்சியுடைய தலைவர், உறுப்பினர்களை நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். நகராட்சியில் நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்கன்னா, நகராட்சி ஆணையர் அப்படிங்கிறவர் பார்ப்பார். அடுத்து மாநகராட்சிக்கு போகிறோம். மாநகராட்சி அப்படின்னா 10,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்தால் அதை தான் மாநகராட்சி அறிவிப்பாங்க. இந்த மாநகராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களை நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். மாநகராட்சி தலைவரை மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சியுடைய நிர்வாகத்தை யார் கவனிப்பாங்கன்னா, மாநகராட்சி ஆணையர், அவர் தான் கவனிப்பார். நல்லா பார்த்துக்கோங்க, பேரூராட்சின்னா 10,000க்கும் அதிகமான பேர் இருக்கணும்.
நகராட்சினா 1 லட்சத்துக்கு மேலே அதிகமான பேர் இருக்கணும், மாநகராட்சினா 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இருக்கணும். தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 25 மாநகராட்சிகள் இருக்குது. முன்னாடி 21 இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் தமிழக அரசு 4 இடங்கள் அறிவித்தாங்க. காரைக்குடி, நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை இது அறிவித்தாங்க. 25 மாநகராட்சிகள் இப்போ கரண்டில் இருக்குது. அடுத்தது இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். 1917 ஈரோடுடைய நகராட்சி தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா 1919 குழாய் மூலம் குடிநீரை விநியோகம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு தெரு தெருவாக தண்ணீரை வழங்குறாங்க இல்லையா, பைப்பு போட்டு, அதை அறிமுகப்படுத்தியவரே யாருன்னா பெரியார் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1919 பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு. இந்திய நகராட்சி நிர்வாகத்துடைய வரலாற்றிலேயே இந்த திட்டத்தை முதல்ல செயல்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான். அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வியை பாருங்கள். 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஜிபிகே ராவ் குழு. இந்த குழு என்ன சொல்லியிருக்கோம், இப்போ இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு வேறற்ற பொருட்கள் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 2வது கேள்வியை பார்க்குறோம். யாருடைய காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறதுனா சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி சொல்லுது. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1992 தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் யாருன்னு கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வியை பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு எப்போ உள்ளாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார்னா 1882 கொண்டு வந்திருப்பார். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது நம்பிக்கை தருவது போல விளங்கியது. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ரகசிய தேர்தல் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா குடவோலை முறைன்னு அழைக்கப்பட்டது. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி என அழைக்கப்படும். அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் செயல் அலுவலர். அடுத்தது பொறுத்துகவை பார்க்குறோம். பொறுத்துகவை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். 100 டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிற தலைப்பில் முக்கியமான பாடங்களை நம்ம வீடியோவை போட்டிருக்கிறோம். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான பாடங்களை சுருக்கமாக ஷார்ட் நோட்ஸாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்தது பொறுத்துகவை பார்க்குறோம். மாவட்ட ஊராட்சி இது யார் கண்காணிப்பார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பார். கிராம சபை எங்கே இருக்கும்? கிராமங்களில் இருக்கும். பகுதி குழுக்கள் எங்கே இருக்கும்? நகராட்சியில் இருக்கும். ஊராட்சி ஒன்றியம் அதன் தலைவரை பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க. மாநகராட்சி தலைவரை மாநகராட்சி தலைவர்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.